ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனை காண்பாலா. இன்னைக்கு எந்த படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்க்கறதுக்கு ஆவல் தூண்டுனது பார்த்தீங்கன்னா, நம்மளோட துல்கர் சல்மான் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டாமினிக் அருண் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஆடியன்ஸ் வந்தவங்களை படம் பார்க்கும்போது அவங்களை என்கேஜா வச்சிருக்கணும், அவங்களை ஒரு த்ரில்லிங் மூட்ல வச்சிருக்கணும், படத்தை ரசிக்க வைக்கணும். எந்த ஒரு கதையா இருந்தாலும் அதை நம்ப வைக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்கணும். இதுவே போதுமானது. ரொம்ப கற்பனை கதையா இருந்தாலும் அதை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கனாவே அதுவே ரொம்ப போதுமானது. அந்த வகையில் இந்த படம் பார்த்தீங்கன்னா 100% சொல்லலாம். அல்ல சரி பரவாயில்லைங்க, ஒரு 90% கூட படம் பார்த்தீங்கன்னா சூப்பரா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல, காளி நீலி சூலி அப்படின்ற மாதிரி, நீலி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர் ஒரு 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 பேரலல் கதையா காமிக்கிறாங்க. அந்த பேரலல் கதை பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் இப்போ லீட் ரோல். அவங்க சின்ன வயசுல நீலி கேரக்டரை இப்போ அதே பேரலா இப்போ அவங்க இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல அவங்க எப்படி இருக்காங்க, வாழ்றாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ சிட்டியில வாழும்போது அவங்க சந்திக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தங்குறாங்க. அதே அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த நெல்சன் அப்படின்ற அவர் தான் அவர் பார்க்கறது பவ்யமா நடிச்சே பயங்கர சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் கல்யாணி பிரியதர்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்கள சூப்பரா, அவங்கள எவ்வளவு ஜாலியா பார்த்துருக்கோமோ இந்த படத்தை சின்சியரா சூப்பரா அது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துல முக்கியமான இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர். இனிமே ஒரு சாண்டி மாஸ்டர் இல்லைங்க, இனிமே ஒரு சாண்டி ஆக்டர் தான். படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வர்றாரு. அவரே கடைசியில பார்த்தீங்கன்னா சூப்பர் பவரா மாறாரு. அதெல்லாம் படத்துல ஒரு ஃபேன்டாஸ்டிக்கா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவரோட ஆக்ஷன் ஆகட்டும், அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், இது எல்லாமே படத்துல சூப்பரா அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். படத்துல ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா படம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நமக்கு எல்லாமே ஒரு புதுவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா இது ஒரு நம்ம தமிழ்ல தான் நானும் பார்த்தேன். படம் தமிழ் டப்பிங் கூட சொல்ல முடியல. ஆக்சுவலா தமிழ் படம் எப்படி ஒரிஜினல் படமோ அது மாதிரிதான் படத்துல எல்லாமே அமைஞ்சிருக்குது. படம் ஒவ்வொரு சீன் ரொம்ப சூப்பரா போகுது. கேமராவாகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி எடிட்டிங், லைட்டிங், இது எல்லாமே படம் பாத்தீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்குங்க. அதுவும் பசங்களெல்லாம் கூட்டு போலாமான்னு தெரியல. பட் ஆனா படம் உண்மையிலேயே ஆடியன்ஸ் என்கேஜாவே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு சாப்டர் 2 கூட இருக்குன்னு காமிக்கிறாங்க. பார்ப்போம். இது மாதிரி ஒரு நல்ல படம் வரும்போது தாங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு திருப்தி வருது. வெறும் ஆக்ஷன் படம்னா வெறும் சட்டையை பிடிச்சி போடுறது மட்டும் சண்டை இல்லைங்க, ஆடியன்ஸுக்கு அந்த ஆக்ஷன் வர வைக்கணும். இந்த படம் சூப்பரா அந்த ஆக்ஷனை வர வச்சிருக்குன்னு சொல்லலாம். துல்கர் சல்மானுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். டைரக்டர் பாத்தீங்கன்னா டாமினிக் அருண், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கல்யாணி பிரியதர்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுவும் சாண்டி மாஸ்டர் அசத்திட்டார் இந்த படத்தை. சூப்பரா போய் பாருங்க. இந்த படம் எப்படியும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை காண்பாலா.